தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கின்றோம். வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆமென். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். ஆமென். இதைதான் திருவடைப்பாடு 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே காலையிலே வாசித்தோம், இப்பொழுதும் வாசித்தோம். தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும். தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாக குடிக்கட்டும். ஆமன் பாந்தவர்களே. அப்போ சங்கீதத்தில் தாவீதுடைய சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது 3-4 வசனங்கள் மிக அழகாக சொல்லும். வாசிக்கலாம் 3-4 வசனங்களை. ஆமென். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே? உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகிறது. ஆமென். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவு. ஆமென். உன் கடவுள் எங்கே என்று நாளெல்லாம் என்ன எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க. ஆலயத்தில் ஊர்வலத்தில் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு சென்றதை நினைவு கூர்ந்து என் உள்ளத்தை பொழிகிற ஆண்டவரே. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கோவிலுக்கு போக முடியாமல் அழுதார்கள். இன்று நாமும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க முடியாமல், ஆண்டுடைய வார்த்தைக்காக ஏங்காமல் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை வசனங்களில் திருப்பலியிலே பங்கேற்க, நற்கருணையை பெற்றுக்கொள்ள, இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ள, இறை வார்த்தையின் அனுபவத்தை பங்கேற்க முடியாத போது இந்த வேதனை வரும். ஆமென். ஆனால் நினைவு கூறுதல் நமக்கு நம்பிக்கையை தரும். ஆமென். நினைவு கூற வேண்டும். ஆனால் ஆண்டவரே,
விழா கூட்டத்தில் நடந்தேனே, ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடலும் முழங்க, அதெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகிறது. ஆமென். அப்போ பேசுகிறார் சங்கீதக்காரன், அழகாக பேசுகிறான், தன் ஆன்மாவோடு பேசுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னைத்தானே ஒரு புலம்பல், தன்னைத்தானே ஒரு புலம்பல். 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், ஆமென். என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயலை முன்னிட்டு, என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். ஆமென். ஆன்மாவோடு பேசுகிறார் சங்கீதக்காரன். என் உயிரே ஏன் நீ கலங்குற? நம்மளே இந்த நேரத்தில் நம்ம பேசிக்குவோம். ஏன் நீ கலங்குற? ஏன் பதற? கடவுள் மீது நம்பிக்கை வை. அவரை இன்னும் போற்றுவேன், அவரே என் மீட்பர், என் கடவுள் என்று சொல்லு. ஆமென். ஏன் கலங்கிட்டே இருக்கிற? எப்பா பாரு, ஏன் கலங்குற? புலம்பாதே, கலங்காதே. அதுதான் இப்போ இந்த வசனம் நமக்கு வேதத்தோடு பேசுற மாதிரி, ஆண்டவரோடு பேசுவது. அல்லேலூயா. அல்லேலூயா. லூயா. லூயா. ஆண்டவரோடு பேசுவது இது. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் நம்ம பேசுறது. ஆமென். அப்போ வேதத்தோடு பேசணும். அந்த வார்த்தையில நமக்காக, எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையாக அதை எடுத்து ருசிச்சு நீங்க அதை பேசணும். ஆமென். ஆமென். உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டிருக்கிறேன். அந்த தாகம் வேணும். அதனால தான் தாகமாய் இருப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். வேதத்தோடு பேசும் முறை, கவலையில் நாம் மூழ்கி போகாமல் ஆன்மாவுக்கு பிரசங்கம் பண்ணணும். நம்ம உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதைத்தான் அன்னை மரியாள், ஞானிகள் வந்து கடவுளை வணங்கும் பொழுது, தெண்டனிட்டு வணங்கும் பொழுது, அன்னை மரியாள் இவற்றையெல்லாம் பார்த்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால தான் சொல்லப்படுகிறது பிலிப்பியர் 4:6 எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஆமென். எல்லாருக்கும் தான் அந்த வசனம். எல்லாரும் தான் அந்த எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் எதை ஆண்டவர் சொன்னார்? எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய ஒவ்வொருடைய அந்த ஆமேன், அல்லேலூயா, அப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தை விண்ணகத்தை நோக்கி செல்லும். ஆமென். அல்லேலூயா. நீங்க அதை சொல்லாம, நீங்க வேதத்தோடு பேசாம, உங்க ஆன்மாவோட ஆண்டவரோடு பேசாம இருந்தா அந்த ஜெபத்திற்கு பதில் உங்களுக்கு போய் சேராது. அது அங்க தடைப்பட்டுரும். வேதத்தோடு பேசக்கூடிய பழக்கம் நமக்கு வேணும். ஆமென். அதனாலதான் 7-8 வசனங்கள் அழகா சொல்றாரு. 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உம் அருவிகளின் இடியென முழங்கிட, 7ஆம் வசனம் யாராவது ஒருவர். உம் அருவிகள் இடியென முழங்கிட, ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. உம் அருவிகள், ஒரு முறை கூட வாசிக்க சகோதரி. உம் அருவிகள் இடியென முழங்கிட, உம் அருவிகள் இடியென முழங்கிட, ஆழ்கடலை அழைக்கின்றது. ஆழ்கடலை அழைக்கிறது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. என் மீது புறம்.
அப்போ என்ன செய்யறாருன்னா தொலை நாட்டிலிருந்து வெகு தூரத்திலிருந்து இறைவனை புகழ்ந்து பாடுதல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பழைய வாழ்வு பற்றி நினைத்தல். ஆமென். என்னுடைய பழைய வாழ்க்கை ஒரு தடவை அப்படியே ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கணும். அதனால்தான் உங்களுடைய அறிவுகளின் இரைச்சலை கேட்டு ஆழத்தை அடைக்கிறது, அலைகளும் வெள்ளமும் மூழ்கடிக்கிறது. பகலில் ஆண்டவர் தன் பேரையன்பை காட்டுவார், இரவில் அவரை புகழ்ந்து நான் பாடுவேன். 8ஆம் வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாள்தோறும் ஆண்டவர் தன் பேரன்பை பொழிகிறார், இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். பாடுவேன். அப்படி என்றால் என்ன? ஆழத்தை அடைக்கிறது. ஆமென். பிரச்சனை மேல் பிரச்சனை. அப்போ நமக்கு என்ன செய்யணும்? அதனால தான் தாவீது சொல்லுவார் சங்கீதம் 23:4, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அப்போ இந்த சங்கீதம் 42ல் நமக்கு என்னன்னா தாகமாக இருக்கணும். ஆமென். நற்கருணை ஆண்டவர் மீது உள்ள தாகம். ஆமென். ஒரு மான் தண்ணிக்கு ஏங்குவது போல நாம் நற்கருணை ஆண்டவருக்காக தாகத்தோடு ஏங்கணும். நற்கருணை ஆண்டவரோடு. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் யோவான் 6:55 இயேசு சொல்லுவார், என் உடல் உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம். ஆமென். வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ஆமென். எனது சதை உண்மையான உணவு. யாராவது ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. எனது சதை உண்மையான உணவு. எனது சதை உண்மையான உணவு. எனது இரத்தம் உண்மையான பானம். எனது இரத்தம் உண்மையான பானம். ஆமென். ஆமென். எனது சதை உண்மையான உணவு, என் உடல் உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம். ஆமென். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி தவறாமல் நற்கரணைக்கு ஆயத்தமாக செல்லுங்கள். ஆமென். கடன் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஆண்டவருடைய நாள். அன்றைக்கு ஃபுல்லாக ஆண்டவருக்காக. இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மிஸ் பண்ணாதீங்க. ஆமென். அல்லேலூயா. தவறாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஏங்கணும். கலைமான் தண்ணிக்கு ஏங்குவது போல தாகத்தோடு ஏங்கணும். அந்த ஏக்கம் நமக்குள்ளே இல்லைன்னா அழகாக சொல்கிறாரு திருவெளிப்பாடு 22:17, தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பமுள்ளோர் வாழ்வதற்கு தண்ணீரை இலவசமாக குடிக்கட்டும். குடிக்கட்டும். அப்போ அந்த ஏக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு ஏங்கணும். ஆமென். அதனால தான் வசனம் 3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். உலகம் கேட்கும், உன் கடவுள் எங்கே? டெய்லி ஜபத்துக்கு போகிற, டெய்லி ப்ரேயர் பண்ணுற, டெய்லி பைபிள் வாசிக்கிற, டெய்லி எல்லாம் பண்ணுற, டெய்லி திருப்பலி போகிற, ஜாமால சொல்கிற, அதை சொல்கிற, இதை சொல்கிற, திருவிழாவுக்கு போகிற, அந்த திருவிழாவுக்கு போகிற, இங்கே போகிற, அங்கே போகிற, கோவிலாக போகிற, எங்கெல்லாம் 3 கோயில் 4 கோயில் 5 கோயில்னு போகிற, 12 கோயில் 14 கோயில்னு போகிற, எங்கே உன் கடவுள்னு உலகம் கேட்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? வசனம் 5 சொன்ன மாதிரி, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். அவரே என் மீட்பர். அவ்வளவுதான். ஆமென். அவர் எனக்கு மீட்பர். வேலை முடிச்சு. ஆமென். அதனால்தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது மகிழ்ச்சி அடையுங்கள். ஆமென். அடிச்சது. பல்வேறு சோதனைகள் வரும், மகிழ்ச்சியா. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். சோதனைகள் வரும் பொழுது மகிழ்ச்சி. ஆமென்.
அடுத்து என்ன செய்யணும்? நினைவு கூறுதல். என்ன பண்ணும்? நினைவு கூறுதல். இது கூறுதல். ஆண்டவருடைய சமூகத்தோடைய பிரசனத்தை நினைவு கூறுதல். ஆமென். நினைவு கூறு, இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆண்டவர் சொன்னார். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி, ரசத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவருடைய இறப்பும் மற்றும் உயிர்ப்பை நாம் அனுதினமும் நிறைவு கூற வேண்டும். ஆமென். கடந்த கால கிருபையை நினைப்பது எதிர்கால நம்பிக்கையை தரும். ஆமென். ஆண்டவர் எனக்கு நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆமன் பாந்தர்களே, ஆண்டோடைய இறப்பு மற்றும் உயிர்ப்பை நாம் நினைவு கூறுகிறோம். கடந்த கால கிருபையை நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் பழச நினைச்சு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும். ஆமென். அப்போ என்ன செய்யணும்? நீரோடையை தேடுகின்ற மானை போல என்னுடைய ஆன்மா ஆண்டவரே உண்மையே தேடுகிறது. ஆமென். ஆமென். உயிருள்ள கடவுளே, உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டுங்கப்பா. ஆமென். பகலில் உமது பேரன்பையும் இரவில் உமது புகழும் பாடலையும் தாங்கப்பா. தாங்கப்பா. எங்கள் ஆன்மா உம்மில் மட்டுமே நிறைவு பெறட்டும். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை படிக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய புனித வெள்ளி நாளை நினைக்கணும். பாடுகளை தினமும் நினைக்கணும். தினமும் நினைக்கணும். இயேசுடைய அந்த பாடுகளை நினைக்கணும். ஆமென். ஆமன் பாதவர்களே, அதனால தான் 7ஆம் வசனம் மிக மிக அழகாக சொல்லுகிறது. ஆழம் ஆழத்தை அழைக்கிறது. உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. ஆமென். ஆமன் பாருங்கள், இந்த சங்கீதம் 42 ஒரு அருமையான சங்கீதம். ஆமென். நம்முடைய கண்ணீரும் அவமானமும் ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் ஆண்டவரே என் மீட்பர், அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளது. ஆமென். இறைவனுக்காக ஒவ்வொரு நாளும் தாகம் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தாகம். அதனால தான் சங்கீதம் 51 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும். டெய்லி சங்கீதம் 51 காலையில் படிக்கணும். தன்னார்வ மனத்தோடு வரணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். கட்டாயத்தினால் அல்ல. ஆமென். கட்டாயத்தினால் அல்ல மக்களே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நேற்று சொன்னது போல ஒரு சகோதரி புற்றுநோயால் இருந்தாங்க. அவங்க அந்த சங்கீதம் 41:3 வாசித்தார். சங்கீதம் 41:3 வாசித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சுகம் பெற்றார்கள். ஆமென். அதே மாதிரி அதே சகோதரி என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு புற்றுநோய் கீமோ எடுக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை தினமும் சொல்லுவாங்க. ஆமென். எப்படி சொல்லுவாங்க? மான் தண்ணிக்கு ஏங்கிறது மாதிரி நான் உனக்காக ஏங்குறப்பான்னு சொன்னாங்க. கடைசி அந்த அம்மா சுகமானாங்க. ஆமென். இயேசுவுக்கே நன்றி. அப்போ இரவில் உங்கள் பாட்டு என்ன இருக்கணும்? ஆண்டவர் மேலே கம்ப்ளைண்ட்டா இல்லை ஸ்துதியா? துதி.
8ஆம் வசனம், நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகிறார், இரவுதோறும் நான் அவரை பாடுவேன், எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். இரவுதோறும். கலங்கும் போது என்ன செய்கிறீர்கள்? புலம்புகிறீர்களா? இல்லை ஆத்மாவே நம்பிக்கையாக இருன்னு சொல்றீங்களா? புலம்புறோம். அப்போ இனியிலிருந்து சொல்லுங்க, ஆமென். என் நெஞ்சை நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. ஆமென். உங்கள் ஆத்மா எதற்கு தாகமாக இருக்குது? நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கவா, இல்லை டிவி சீரியல் பார்க்கவா, இல்லை வேறு ஏதாவது சேர்சாட் பார்க்கவா, இல்லை சினிமா பார்க்கவா, இல்லை தேவனுடைய முகத்தை பார்க்கவா? தேவனுடைய முகத்தை பார்க்க. ஆமென். அதனால தான் 2ஆம் வசனம், என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் காலையிலும் மாலையிலும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னைக்கு ஒரு ஆலோசனை, உங்கள் ஆத்மா எதற்கு தாகமாக இருக்கு? தாகம் வேணுங்க. ஆண்டவர் சமுத்திரம் நான் வரணும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், எனக்கு அது முடியலன்னா பைத்தியம் பிடிச்சிடணும். ஆமென். ஒரு வெறி. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு சொல்லாமல் போயிருமா ஆண்டவரே, என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போ. அந்த தாகம். ஆமென். அவ்வளோ டிராஃபிக் வருது. எப்படித்தான் கட் பண்ணி வந்தேன்னு தெரியல. அவ்வளோ டிராஃபிக் சல்லு 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 கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. இது எப்படி நடக்குது? ஐயோ டிராஃபிக் ஜாம் இல்லை, டிராஃபிக் ஜாம் எல்லாம் நிறுத்துவார், நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென். ஆமென். ஏனென்று சொன்னால் நம்முடைய பாறையான தேவன், கண்மலையான தேவன். ஆமென். ஆமான் பாண்டவர்களே, பகலில் கிருபை, இரவில் பாட்டு. ஆமென். பகலில் ஆண்டவர் கிருபையை கட்டளையிடுகிறார், இரவிலே அவரை பாடும் பாட்டு என்னோடு இருக்கிறது, பாடிட்டே இருக்கும் நைட்டில். ஆமென். ஆமென். ஆழத்தை கூப்பிடுதுன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. ஆனாலும் தேவன் பகலில் கிருபை தர்றார், இரவில் பாட்டு தர்றார். ஆமென். தேவனை நோக்கி நம்பிக்கையா இருங்க. ஆமென். தேவனிடத்தினுடைய பிரச்சனையை சொல்லு. அல்லேலூயா. தேவனை பிரச்சனையிடம் சொல்லாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறது? பிரச்சனையே ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமென். நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சனையே என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஆனால் ஆண்டவரை பிரச்சனைன்னு சொல்லாத. ஆமென். ஆமென். உங்களால் எனக்கு என்ன ஆண்டவரே, என்ன நடந்துச்சு எனக்கு வாழ்க்கையில்? எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன தான் நடக்கும்? எப்போ பாரு நான் இப்படி தான் இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் நீ அதையே சொல்லிட்டு இருக்கிற. உன் கவலைகளை கர்த்தர் மேல் போட்டு விடு. ஆமென். ஆமாம் பாதவர்களே, நான் ஏன் சுற்றி திரிய வேண்டும்? நான் ஏன் சுற்றி தெரியணும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஆன்மாவோடு பேசுறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள்ள தவிக்கிற? ஆண்டவர் தேவனை நோக்கி நம்பிக்கை இரு. வசனம் 5. ஆமென். என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இது ரொம்ப முக்கியம். சூழ்நிலை பேச விடாம நம் ஆத்மாவோட பேசணும். ஆமென். ஆமென். சூழ்நிலை வச்சு அதைவே பேசாம ஆத்மாவோட பேசணும். ஆமென். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள்ள தவிக்கிற? ஆண்டவர் மேல் நம்பிக்கை உங்க ஆத்மாவுக்கு நீங்களே சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
கடவுள் எங்கேன்னு கேள்வி வரும், ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஆமென். இரவும் பகலும் கண்ணீரே என் உணவுன்னு சொல்லி துடிக்காதே. உன் தேவன் எங்கே என்று எதிரிகள் கேட்டாலும் பயப்படாதே. ஆமென். உங்க இருதயம் எதற்கு தாகமாக இருக்கு? ஆண்டவருக்கா இல்லை உலக காரியங்களுக்கா? பாலைவனத்தில் மான் தண்ணிக்காக எப்படி ஓடுமோ அப்படி நம்ம ஆத்மா தேவனுக்காக கடவுளுக்காக ஓடணும். ஆமென். இயேசுவுக்கே நன்றி. உலக இன்பம் வேலை பண தாகத்தை தீர்க்கவே தீர்க்காது. ஆமென். எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பத்தலை, ஆமென். எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை 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 பத்தலை. ஆனால் தேவன் மட்டும் அதை தீர்ப்பாவர். ஆமென். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேகமாய் யோவான் 4:14. ஆமென். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்க. என்றுமே தாகம் எடுக்க. நான் கொடுக்கும் தண்ணீர் நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக பொங்கியிலும் ஊற்றாக மாறி மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். வாசிப்பதில் கவனம். ஆமென். பொங்கி எழும் ஊற்றாக மாறும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியேனில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி 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 வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிரப்தே, நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். தேவனுடைய முகத்தை நான் எப்போது வந்து காண். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோன்னு சொல்லி தாகமாய் கலைமான் நீரோடு, பாலைவனத்தில் ஓடுற கலைமான் தண்ணீருக்காக ஏங்கரமா தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பம் உள்ளோர் வாழ்வதரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும் என்று சொல். ஆமென். விருப்பம் உள்ளோர் குடிக்கணும். அதனால தான் சங்கீதம் 51 தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருள், உம்முடைய முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதே, உம்முடைய தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே, இசோப்பினால் என்னை கழுவு, நான் முற்றிலும் குணமடைவேன், என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி. ஆமென். என்னை கழுவுங்கப்பா. இதை கேட்கின்ற, கேட்க போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.